அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த காலங்களிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷமாய் காணப்படுகிறேன். ஏனென்றா ஆண்டவர் கடந்த ஒரு மாதம் நம்மை இந்த ஊரடங்கு காலத்தில் கிட்டத்தட்ட அந்த ஒரு மாத காலம் உங்களை என்னையும் அற்புதமாய் கிருபையாய் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் இந்த ஆன்லைன் மூலமாய் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் முழு உலகத்திற்கும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பத்தை ஆண்டவர் கொடுத்ததான ஒரு நாட்களை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். நோவா என்ற ஒரு தேவ மனுஷனை ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் அந்த நோவாவின் காலத்திலே முழு உலகத்தையும் ஆண்டவர் அழித்து போட்டதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த முழு உலகத்தையும் அழிப்பதற்கு முன்பதாக அந்த தேவ மனுஷனோடு ஆண்டவர் இடைவந்தார். அழிவும் தேவ மனுஷனும் என்ற தலைப்பிலே இந்த பகல் காலம் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அழிவு முழு உலகத்திற்கும் அழிவு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முழு உலகத்தின் மக்களுக்கு நடுவில் தேவன் ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டார். அதுதான் நோவாவுடைய குடும்பம். இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்குமானால் நீங்கள் பாதுகாக்கப்படவும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நீங்கள் உயர்த்தப்படவும் தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த போது அந்த தேசத்தின் நிலைமை எப்படி இருந்தது? அவர் வாழ்ந்த பூமியின் நிலைமை எப்படி இருந்தது? அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு சில காரியங்களை நான் முதலாவது உங்களுக்கு கூறின பின்பு கர்த்தருடைய திட்டம் நோவாவில் எப்படி நிறைவேற்றது, நோவாவை தேவன் எப்படி நடத்தினார், அவர் குடும்பத்தை தேவன் எப்படி நடத்தினார், அவரை எப்படி பாதுகாத்தார் என்கிறதை குறித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட ஆமென் ஈடுபட போகிறேன். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் இன்னைக்கு முழு உலகத்திலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு வைரஸ் அவ்வளோ பெரிய அதிகாரங்களில் இருக்கிறவர்களை ஆட்டி படைக்கிறது, அரசியல்வாதிகளை ஆட்டி படைக்கிறது, விஞ்ஞானிகளை ஆட்டி படைக்கிறது, முழு உலகத்தில் இருக்கிற மக்களையும் ஆட்டி படைக்கிறது, கோடீஸ்வரர்களை ஆட்டி படைக்கிறது, ஏழை மக்களை அது வாட்டி வதைக்கிறது, நடுத்தர வர்க்கத்தை வாட்டி வதைக்கிறது. யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. எல்லாரும் பயந்த நிலைமையிலே இன்றைக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரியாத வைரஸோடு ஒரு
மிகப்பெரிய யுத்தம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி காணப்படுகிறது. அதே வசனத்திலே அவன் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இருதயத்தின் நினைவு, ஜனத்தின் நினைவுகள் கர்த்தரை குறித்த நினைவுகள் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான சிந்தைகள் இல்லை. ஆண்டவர் விரும்புகிறபடி அவர்கள் நினைப்பதில்லை. மாறாக தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள், இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறது. ஒரு பொல்லாத நினைவு, உலக மக்களுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாத நினைவுகள். இன்றைக்கு இந்த நெருக்கடியான சூழ்நிலையை போலவே அன்றைக்கும் நோவாவின் காலத்திலும் ஒரு நெருக்க சூழ்நிலையை ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பாவத்தின் முதல் பாவம், அவருடைய அக்கிரமம் பூமியில் பெருகி இருந்தது. இரண்டாவது, இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாக இருந்தது. இருதயத்தின் நினைவு ரொம்ப முக்கியமானது. வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறார். நம்முடைய சிந்தை தூய்மையான சிந்தையாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான சிந்தையாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் சிந்திக்கிறபடி சிந்திக்க வேண்டும். கர்த்தர் யோசிக்கிறபடி யோசிக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரகாரம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்திற்கு அது விசனமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். மனுஷனை பூமியில ஆண்டவர் சந்தோஷமா உண்டாக்கினார். ஆரவாரத்தோடு உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கினார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணை ஏவாளை கற்றுக் கொடுத்தார். அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியாக்கப்பட்டார்கள். அவர்கள் பலுகினார்கள், பெருகினார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு உலகளாவிய ஒரு அழிவை நோவாவின் காலத்திலே தேவன் கட்டளையிட்டதாக நாம் பார்க்கிறோம். அந்த சமயத்திலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வாசிக்கிறோம். பின்னா போய் போய் இவனை போய் படைச்சோங்க, இந்த மனுஷனை போய் படைச்சோங்க என்று சொல்லி கர்த்தர் விசனப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த மனஸ்தாபத்தினுடைய வேதனை தான் அவ்வளோ பெரிய அழிவை நோவாவின் காலத்தில் கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். எப்போதெல்லாம் தேவன் கோபப்படுகிறாரோ, எப்போதெல்லாம் கோபம் தேவனுக்கு உண்டாகிறதோ, விசனம் உண்டாகிறதோ, மனஸ்தாபம் உண்டாகிறதோ, அப்போதெல்லாம் தேவன் உலகத்தை அழிக்க இல்லையால் மனுக்குலத்தை அழிக்க எழுந்து நின்றிருக்கிறார் என்று இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது. இப்போது திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கோபத்தை ஆற்றுவதற்கு, அவருடைய உக்கிரக கோபத்தை ஆற்றுவதற்கு நாம் எழுந்து நிற்போமானால், மண்டியிட்டு நிற்போமானால், ஆண்டவர் நிச்சயமாக இந்த கோபாக்கிலிருந்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் கர்த்தர் காத்துக் கொள்வார். அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் பூமியில் உள்ள சகல மனுஷரையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா நோவாவின் காலத்திலே முழு உலகத்தை அழிப்பதாய் தேவன் திட்டம் பண்ணிட்டார்.
8 பேரை கொண்ட ஒரு குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் ஆமென் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், உங்களுக்கு திடம் சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இயேசுவே என்று நீங்கள் கூப்பிட முடியுமானால் ஆமென் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினதை போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுவதற்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கரவுயர்த்தி ஒரு அல்ல சொல்வோம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பூமி சீர்கெட்டதாக இருந்தது. பூமி எப்படி இருந்தது? சீர்கெட்டதாக இருந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நன்றாய் படைத்த அந்த பூமியை ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் மாற்றினது யார்? பிசாசு. இன்றைக்கும் உலகத்தை சீர்கெட்டதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது யார் என்று கேட்டால் பிசாசும் அவன் ஜனங்களும் அவனை பின்பற்றுகிற, பாவத்தை செய்கிற, அக்கிரமத்தை நடத்துகிற ஜனங்களும் சேர்ந்து நோவாவின் காலத்திலும் அப்படியே பூமி சீர்கெட்டதாய் இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் காணும் இந்த பூமி சீர்கெட்டு போயிருக்கிறது. ஒழுங்கில்லை, பரிசுத்தமில்லை, மெய்யான தேவன் இல்லை, விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் அவன் பெருகி கிடக்கிறது. அவன் பூமி சீர்கெட்டிருக்கிறது. அதே வசனத்தில் பார்க்கிறோம், கொடுமையினால் நிறைய இருந்தது. எங்க பார்த்தாலும் கொடுமை, அநியாயம், அட்டூழியங்கள், சீர்கேடுகள், கொடுமை நிறைந்து காணப்படுகிறது. இதை பார்க்கிற தேவனுடைய இருதயம் குமரிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கோபத்தை நீங்களும் நானும் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கோபத்தை ஆற்ற முடியும். சங்கீதத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அந்த கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய நியமத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் எதிர்த்து என்று சொன்னார், அழிவீர்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் என்று சொன்னார். பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மனம் பொருந்தி இன்றைக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்மை மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் அருகாமையில் வருகிறார். ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்க, மனம் திரும்புங்கள். கர்த்தர் சீர்கெட்ட பூமியிலிருந்து நோவாவை ஒரு குடும்பத்தையும் பிரித்தெடுத்தார்கள். கொடுமையினால் நிறைந்த பூமியிலே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. தங்கள் வழிகளை அன்றைக்கு இருந்த மக்கள், நோவாவின் காலத்திலே காணப்பட்ட மக்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வேசியின் ஆவி அவர்களை வழி தப்பி போக பண்ணிற்று என்று வாசிக்கிறோம். பாவம், விபச்சாரம், வேசித்தனம் ஒரு மனுஷனை வழி தப்பி போக பண்ணுகிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய கோபம் இந்த உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட சம்பவம் ஏன் நடக்கிறது? இதே நாள் ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம், வேசித்தனம். தங்கள் வழிகளை மாற்றிக் கொடுக்கிறார். கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டிய வழியை மாற்றிக்கொண்டு வேறு வழியாய் ஜனங்கள் ஜீவிக்கிறதுனால கர்த்தர் கோபம் கொண்டு ஜனத்தை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு இருதயம், அவன் சிறு வயது தொடங்கி அவன் இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொல்லாத இருதயம், பொல்லாத இருதயம், இருதயம் கடினம், இதயத்திலே பாறையை போன்ற ஒரு இருதயம், கல்லான ஒரு இருதயம். இந்த இதயம் தேவன் விரும்புகிறது அல்ல. தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் சொன்னார், கல்லான இருதயத்தை எடுத்துக் கொண்டு ஒரு நவமான இருதயத்தை, சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் இருதயம் குத்தப்பட வேண்டும், உங்கள் இருதயம் அசைக்கப்பட வேண்டும். இந்த இருதயம் உங்களுடைய இருதயம் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பவே ஆனால் ஆண்டவர் அழிவில் நின்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் காப்பாற்ற அவர் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த அழிவின் காலத்திலும் தேவன் நோவாவை குறித்தும் அவன் குடும்பத்தை குறித்தும் ஒரு அற்புதமான திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நான் வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். ஒரு பேழையை உண்டு பண்ணு, கொப்பேர் பார்க்கிறார். நீ ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். அப்படியே நோவா ஒரு பேழையை உண்டாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஒரு திட்டம் உண்டாகும் போது நீங்களும் நானும் அதற்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய நியமத்துக்கும் நீங்கள் நானும் எதிர்த்து நிற்போமானால், அதை செயல்படுத்தாமல் காணப்படுவோமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழை உண்டாக்க. உடனே அதற்கான வேலை என்ன? ஒரு வேலையை அவர் உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று சொன்னவர் நோவாவின் குடும்பத்திற்கும் அந்த ஜீவ ஜந்துக்களுக்கும் ஆகாரத்தை, போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னார். நோவா ஆண்டவர் சொல்லல, இந்த காலம் எத்தனை மாதம் நீடிக்கும் என்று ஆண்டவர் சொல்லல. சொல்லி வேலைக்கு சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவை, அசுத்தமான பறவை, சுத்தமான ஊர் பிராணி, அசுத்தமான ஊர் பிராணி என்று பலவிதமான ஜீவ ஜந்துக்களை எல்லாம் அந்த வேலைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தார்.
3 தட்டுகள் இருந்தது. கீழே இருக்கிற 2 தட்டுகளிலும் அந்த ஜீவ சத்துக்கள் வாழ்ந்தது. மேல் தட்டிலே 8 பேர் வாழ்ந்தார்கள். இந்த கீழே இருக்கிற எல்லா ஜீவ சத்துக்களுக்கும் தேவையான ஆகாரத்தையும் 8 பேருக்கு தேவையான ஆகாரத்தையும் மேல் தட்டிலே நோவா வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல சொல்வோம். இந்த ஜலப்பிரளயமானது 365 நாட்கள், அதாவது ஒரு வருஷம் இந்த ஜலப்பிரளயமானது நீடித்து. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இடலாம். நாமும் ஒரு மாதம் வீட்டில் முடங்கி போயிருக்கிறோம். இன்னும் எத்தனை காலம், எத்தனை மாதம் அது நீடிக்கும் என்று பிரதமரை கேட்டால் பிரதமருக்கும் சொல்ல தெரியாது. நம்முடைய முதல்வரை கேட்டால் முதல்வருக்கும் சொல்ல தெரியாது. எத்தனை காலம் நீடிக்கும் என்றால் பரிசுத்தவான்களை கேட்டால் அவர்களுக்கும் அது தெரியாது. சில காரியங்களை தேவன் தம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். காலகாலங்களிலே வெளிப்படுத்துகிறார். நாம் அமைதியாய் பொறுத்திருந்து காத்திருந்து ஜெபித்தால் மட்டுமே ஜெயமெடுக்க முடியும். இன்னைக்கு சம்பவம் முடிந்து ஒரு வருஷம் ஆனதற்கு எழுதி வைத்திருக்கிறதுனாலே ஒரு வருஷம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நோவடத்தில் ஆண்டவர் இந்த உபத்திரவம் காலம் எத்தனை காலம் செல்லும், எத்தனை நாட்கள் செல்லும் என்று ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இவர்கள் வேலைக்குள்ளே இருந்தார். நாம் இன்னைக்கு வீடுகளுக்குள்ளே இருக்கிறது மாதிரி வேலைக்குள்ளே 365 நாட்கள் அவர் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கான எல்லா சாப்பிடுவதற்கான எல்லா உணவுகளையும் ஏற்கனவே ஆண்டவர் நோவாவுக்கு எடுத்து கொண்டு போய் வைத்துக் கொள்ள சொன்னார். அப்படியே நோவா அவன் வசித்த அந்த பேழைக்குள்ளே உணவு பதார்த்தங்களை அவன் சேமித்து வைத்திருந்தான். அவனுக்கு ஒன்றும் குறைபடவில்லை. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் சேமித்து வைத்திருக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தின ஆண்டவர் உங்களையும் போஷித்து, காகங்களை கொண்டு எலியாவை போஷித்து நடத்தின ஆண்டவர் உங்களையும் போஷித்து நடத்துவார் என்று நான் திட்டமாய் உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாய் கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த ஜனத்தின் நடுவில் நீதிமான்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பிரத்யேகமாய் பாதுகாத்து உங்களை பேழை என்ற பாதுகாப்பான ஒரு அமைப்புக்குள்ளே, பேழை என்ற ஒரு கூடாரத்துக்குள்ளே தேவன் உங்களை மூடிக்கொள்வார் என்று நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், இந்த சந்ததியிலே உங்களை என்னையும் கர்த்தர் நீதிமானாய் காண வேண்டும். அல்லேலூயா. கண்டிருப்பார் என்று சொன்னால், உங்களை என்னையும் கர்த்தர் நீதிமானாய் கண்டிருப்பார் என்று சொன்னால், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. கர்த்தர் உன் தேவனாய் இருக்கிறார். அவர் உனக்கு அரணாய் இருக்கிறார். அவர் உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த சந்ததியிலே கர்த்தர் உங்களை என்னையும் நீதிமானாய் கண்டிருப்பார் என்று சொன்னால், அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்யும். இரவும் பகலும் மழை பெய்யும். 40 தினங்கள். நீ பார்க்கணும், பைபிள் எங்கெல்லாம் 40
ஃபுல்லா உபத்திரவம். 40 days 40 year 40 வருஷம் 40 நாட்கள் என்று பாத்தீங்கன்னா அது உபத்திரவத்தை காட்டுகிற ஒரு பகுதி. இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாக்கி எழுதப்பட்டிருக்கு. 40 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே வனாந்திரத்திலே பயணப்பட்டு வந்தாங்க. அது உபத்திரவத்தின் நாட்கள். அப்படி 40 என்ற எண்ணை நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் உபத்திரவத்தின் காலத்தை குறிக்கிற எண்கள் தான். 40 நாள் இரவு பகலும் மழை பெய்தது. இந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னால் அவங்களுக்கு நோவை காலத்தில் மழை தான் என்னன்னு தெரியாது. ஆனா நோவா காலத்தில் இந்த அக்கிரமத்தின் உச்சகட்டத்திலே கர்த்தர் அவரை நிக்கிரகம் பண்ணுவதற்காக தான் அந்த மழையை கொண்டு வந்தார். இரவு பகலும் 40 நாட்கள் மழை பெய்து கொண்டே இருந்தது, நிற்காமல் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு நடுவிலே அந்த பேழையானது மேலே எழுப்ப ஆரம்பித்தது. அது இருந்த இடத்துல இருந்து தண்ணீர் வர 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 பேழை மேல் நோக்கி போக ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அரவைக்கு நல்லா சொல்லுவோம். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மாம்ச ஜந்துக்கள் நோவாவிடத்தில் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். வந்தது ஒரு உண்மை. நோவா நினைத்து அந்த பேழைக்குள்ளே வந்த மிருகங்களை நோவா பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அந்த பேழைக்குள்ள வைக்க முடியாது. தேவனே அந்த ஜீவ ஜந்துக்களுக்கு எல்லாம் உணவை கொடுத்தார். அதெல்லாம் பேழைக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு தேவ சபைக்குள்ளே இந்த ஜீவ ஜந்துக்களை போல ஆத்மாக்கள் வர வேண்டும் என்றால் அது நம்முடைய கையில் அல்ல. நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கையில் தான் அது இருக்கிறது. ஆகவே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உணர்வை கட்டளையிடுவார். கர்த்தர் கீழ் காற்றை அனுப்புவார். ஆலயத்திலே காடைகள் வந்தது போல அந்த பேழைக்குள்ளே ஜீவன் ஜந்துக்கள் போய் சேர்ந்தது போல ஆத்மாக்கள் சபைக்குள்ளே வரவழைக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆத்மாக்கள் சபைக்குள்ள வந்த பிறகுதான் ஜீவ ஜந்துக்கள் வந்த பிறகுதான் மழையை தேவன் கட்டளையிட்டார். அதன் பிறகுதான் அவன் பேழையானது மிதக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் சபையாகிய பேழையும் மத்திய ஆகாயத்தில் மிதக்க போகிறது. கரவேற்று நல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஆயத்தப்படுவோம், தேசத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா ஜலம் பெருகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா உபத்திரவம், ஜலம் என்னது? உபத்திரவத்திற்கு அடையாளமான ஒரு சொல். ஜலம் என்றால் உபத்திரவம். ஜலம் பெருகிச்சு. ஜலம் மிகவும் பெருகினது. ஜலம் அதிகமாய் பெருகினது. 3 பதம், அந்த 4 வசனங்களுக்கிடையே 3 பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலம் பெருகி, ஜலம் மிகவும் பெருகி, ஜலம் அதிகமாய் பெருகிச்சு என்று நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேசத்தின் நடுவில் உபத்திரவம் எவ்வளவு பெருகினாலும், மிகவும் பெருகினாலும், அதிகமாக பெருகினாலும் இப்பேழைக்குள் இருப்பாய் என்று சொன்னார். அந்த ஜலத்தின் நடுவில் உன் பேழை அமிழ்ந்து போகாது, உன் பேழை மிதந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மலைகளுக்கும் மேலாக 15 முழ உயரம் தண்ணீர் மேல் நோக்கி நின்றது என்ன பார்க்கிறோம். அதற்கு மேலாக நோவா கட்டின பேழை கர்த்தருடைய தயவினால் மிதந்து கொண்டிருந்தது.
விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசிப்பாயானால் உன் குடும்பத்தின் பேழை, நம்முடைய சபையின் பேழை, இந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலே அது மேல் நோக்கி மிதந்து கொண்டுதான் இருக்கும். அது அமிழ்ந்து போகாது. உன் விசுவாசம் மிதந்து கொண்டிருக்கும். அது ஒரு நாள் அமிழ்ந்து போகாது. கர்த்தர் உங்களை திட்டமாய் நடத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஜலம் பூமியின் மேல் 150 நாட்கள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். 150 நாட்கள் என்பது 5 மாதங்கள். 5 மாதங்கள் ஜலம் பிரவாகிக்கும். ஜலம் பிரவாகிக்கும். உபத்திரவம் தேசத்தின் நடுவிலே ஆமென் காணப்படக்கூடும். 5 மாதங்கள் பிரவாகிக்கும். திருஷ்டாந்தமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 150 நாட்கள் ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருக்கும். அதன் பிறகு ஜலம் தானாய் வடிய தொடங்கும். உபத்திரவம் தானாய் போகும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க 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 ஆண்டவர் தேசத்தில் பெரிய காரியத்தை செய்வார். இந்த உபத்திரவம் உன்னை அணுகாது. இந்த துன்பம் உங்களையும் உங்கள் குடும்பத்தை அணுகாது. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார். பாதுகாப்பார். 5 மாதத்துக்கு பிறகு இன்னும் ஜலம் 5 மாதம் அடிந்த பிறகு 8ஆம் அதிகாரம் 10 மாதத்துக்கு பிறகு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு காலத்தை நோவா அனுப்பினார். பூமியின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது அறிந்து கொள்வதில்லை. ஒரு காலத்தை காலம் என்ன செய்ததுன்னா போகிறதும் வருகிறதும் ஆயிட்டது. போகிறது வருகிறது. காலத்தின் உத்தியோகம் போகும் வரும். நல்ல சொல்லும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில 2 விதமான ஆத்துமாக்கள் இருக்காங்க. ஒன்று காலத்தை போன்ற விசுவாசி. அது சும்மா போகும் வரும் போகும் வரும். எந்த நல்ல வார்த்தையும் வாயில் இருக்கா, நல்ல செய்தி இருக்கா, கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கா, பாடம் இருக்கா, வசனம் இருக்கா, வசனம் இருக்கா. சாதாரணமா காலத்தை போல வருவாங்க போவாங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகள், நீ காலமாக இருந்தால் கர்த்தர் உன் வாயிலே வார்த்தையை வைக்கிற விசுவாசியாக இருக்கிறார். இரண்டாவதாக 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த காலம் நமக்கு நல்ல செய்தி கொண்டு வராது என்று அறிந்த நோவா ஒரு புறாவை வெளியே விட்டார். அந்த புறா ஒரு நாள் ஒரு ஒலிவ கிளையை கொத்தி கொண்டு வந்து நோவாவுக்கு கொடுத்தது. இவன் இப்படி நல்லா புரியணும். எல்லாம் அழிந்து கிடக்கிறது. 10 மாதங்கள் இலைகள் தாக்கு முடியாது. எல்லா இலையும் அழிஞ்சிடும். ஆனா இந்த ஒலிவ இலை அழியது. நீங்கள் நானும் தேவ சபையிலே ஒலிவ மர கன்றுகளை போல வளரணும். உங்க பிள்ளைகள் உங்க பந்தேசத்துக்கு ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அழிவில்லாமல் இருப்பாங்க. பிள்ளைகள் செழித்திருப்பாங்க என்று வேதம் சொல்லுது. ஒலிவ இலை, ஒலிவ கிளை, ஒலிவ மரம் என்பது அழிவில்லாததை ஆமை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த ஒலிவ இலையை வாயிலை குத்தி கொண்டு வந்தது. இந்த ஒலிவ இலையை அந்த புறாவுடைய வாயிலை நோவா கண்டார். அப்பொழுது தண்ணீர் கீழிறங்கி போய்விட்டது, மரங்கள் தென்பட்டு விட்டது என்பதை நோவா அறிந்து கொண்டார். ஒரு நல்ல செய்தியை நோவா தெரிந்து கொண்டார். ஒலிவ இலை நல்ல செய்திக்கு அடையாளம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள்
ஜீவியத்துல நம்முடைய ஜீவியத்துல நல்ல செய்தி நம்முடைய வாயில இருக்கணும். நம்முடைய வார்த்தையில நம்முடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். கர்த்தரை நம்முடைய வாயில எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்குமானா நிச்சயமா வருகிற நாட்கள் மிக ஆசீர்வாதமான நாட்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்யணும். கடைசியாய் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் என் பிரசங்கத்தை முடிக்க நிறைவு செய்ய போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எவ்வளவு அழிந்த போதிலும் எவ்வளவு பூமியில ஒருத்தர் கூட எல்லாவற்றையும் நிற்கிறவங்க மேலே இருக்கிற ஜீவராசிகளும் இந்த 8 பேர் மாத்திரம் மீதம். அவங்க அப்படியே பூமியில இறங்குறாங்க. பூமியில வந்து அர்ராத் மலையில அந்த பேழையான தங்கிட்டு இருப்பாங்க. தங்கினாங்க, வெளியே வந்தாங்க. கர்த்தருக்கு பலி செலுத்தினார் நோவா. கர்த்தர் நோவாவோடு உடன்படிக்கை பண்றார். என்ன சொல்றார்? தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யார்கிட்ட சொன்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? இது கர்த்தர் ஆதாமிடத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தை திரும்பவும் நோவாவுக்கு கொடுத்து நோவாவிலிருந்து ஒரு இன்னொரு ஒரு ஜெனரேஷன், இன்னொரு ஆரம்பம், இன்னொரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் பண்ணினார். ஆதாமிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகுது. ஆதாமிலிருந்து நோவா காலம் வரைக்கும் இருந்த அத்தனை மக்களை எடுத்துக் கொண்டு நோவாவை கர்த்தருக்கு முன்னால் உத்தமனாய் கண்டபோது, நீதிமானாய் கண்டபோது, கிருபையை கொடுத்து அவனை உத்தமனாய் கண்டபோது, அவன் இருந்து ஒரு 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 நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு புதிய சந்ததி நோவாவிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை உங்க மனம் திகைத்து போயிருக்கலாம், நீங்க சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஜெபித்தீங்கன்னா, வேத வாசித்தீங்கன்னா, கர்த்தரோடு சேர்ந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா நீங்கள் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை பெற்று இந்த நெருக்கடியான காலகட்டங்கள் நிறைவேறி சகல நிலைக்கு நீங்கள் வரும்போது நோவாவை திட்டமாய் நடத்துவது போல நீங்களும் திட்டமாய் நடத்தப்படக்கூடும் என்று சொல்லி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் இந்த நோவாவின் காலத்தை போல இன்னைக்கு ஒரு குளோபல் உலகளாவிய நிலையிலே ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு அழிவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆகவே ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னையும் குடும்பத்தையும் என் திருச்சபையும் என் தேசத்தின் மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொடுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குவார், தேசத்துக்கு நன்மை செய்வார். நாம் யாவரும் இணைந்து ஒரு நிமிஷம் மாத்திரம் எழுந்திருந்து நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அழிவும் தேவ மனுஷனும் என்ற தலைப்பிலே உங்களுடைய ஜனத்தோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுவீராக. நோவாவை நினைவு கூர்ந்ததால் ஆண்டவரே, அவன் வாழ்க்கையிலே ஒரு பெருங்காற்று வீசப்பட்டு ஆண்டவரே, ஹல்லேலூயா, தண்ணீர் வற்றி போக செய்து பூமியை காண செய்து பூமியிலே அவன் உமக்கு பலி செலுத்தவும் அவன் குடும்பம் உங்களுடைய தயவினால் ஆசீர்வதிக்கப்படவும் மீண்டும் பலுகவும் பெருகவும் ஆண்டவரே ஒரு புதிய ஆரம்பத்தை நோவாவின் சந்ததி ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே, இவ்வளோ ஒரு அழிவை, உலகளாவிய ஒரு அழிவை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வீடுகளை முடங்கி போயிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே கர்த்தர் நோவாவை திட்டமாய் நடத்துகிறது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ திட்டமாய் நடத்த வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் தைரியமாய் சத்தியத்தை அறிந்து கொண்டு திடமனதாய் இருந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ள
மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் ஆண்டவரே ஆமென் காணப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பிரத்யேகமாய் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கையை காத்து நடக்கிற தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்ற வேண்டும் என்று உடைய ஊழியக்காரனை நான் சொல்லுகிறேன். உடைய வல்ல கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதி, கனம், மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களை மாத்திரம் இந்த தயவாக எடுத்துக்கொள்ளும். என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்று சதா காலத்திலும் நாம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் தந்த சகல உபகாரங்களும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.